இல்ல சார் இன்னும் வந்துட்டு. ஓகே, கடைசியா நாங்க ப்ராடக்ட் கன்செப்ட்ல எக்ஸாம் போன கிளாஸ்ல கடைசியா வேக பார்த்துட்டு சொன்னா ரெக்கார்டு கேட்டிப்பீங்க. இந்த வேலையா போதுமா? ஹயர் கஸ்ரத்தைனுடைய பாடத்துல முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்க அடுத்த பகுதிக்கு வாரம் சுக்கூனுடைய பாடம். ரால சுக்கூன் ரெண்டு விதமா வரையலும். ரால சுக்கூன் இரண்டு விதமா வரையலும். ஒன்று ராக்கு நேரடியா சுக்கூன் வாருது. ராக்கு சுக்கூனை வச்சு சுக்கூன் குருவான்ல வந்து சுக்கூண்ட அடையாளம் மீக்கும். ரெண்டாவது சுக்கூண்ட அடையாளம் வராது. பட் நாங்க என்ன செய்வோம்? குறிப்பிட்ட இடங்கள்ல சுக்கூண்ட உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். இப்படி ரெண்டு பேர்த்துல இது ரெண்டுல எது வந்தாலுமே ராட உச்சரிப்பு வல்லினமா மெல்லினமா என்றதை தீர்மானிக்கிறது. ராக்கு சுக்கூனா இந்த ராட இந்த சுக்கூன் கான்செப்ட்ல ராட உச்சரிப்பு வல்லினமா மெல்லினமா என்கிற தீர்மானிக்கிறது அந்த ராக்கு முன்னால வார எழுத்துட்டு அடையாளம் தான். எழுத்தல்ல. ராக்கு முன்னால வார எழுத்தல்ல. ராக்கு முன்னால வார எழுத்து என்ன அடையாளத்தை பெற்று வருதோ, ஃபத்ஹத்துனுண்டா வல்லினம், கஸ்ரத்துனுண்டா மெல்லினம், லம்மத்துனுண்டா வல்லினம், இப்படி அதுக்கு முன்னால வார எழுத்து தான் அதோட அடையாளத்தை தீர்மானிக்கும். ரைட். இப்போ இதுல நீங்க பாத்தீங்க என்றால் சரி ஓதுங்க பாப்போம். விலங்கு நினைக்கிறேன். விலங்கு அடிக்கடி கேட்கிறேன். ஓதுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفره தியாக் தியாக் அல்ல إن தியாக் 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 ஃபீர். فسبح بحمد ربك واستغفره ஃபிர் ஃபிர் إنه என்னாக்கு பின்னது போயில அது ஃபிர் அல்ல ஃபீர். ஈர் ஃபீர். فسبح بحمد ربك واستغفره தக்கல் நீங்க நீங்க إنه மாத்தணும். ராவல்ல கொயினத்தான் நீங்க மாத்தணும். காட உச்சரிப்பு தியாக் தியாக் ஃபீர். فسبح بحمد ربك واستغفره தாகு கலக்க இயலாது இப்பல. فسبح بحمد ربك واستغفره ஃபிர் பல. இந்த முன்னு காணும் பீர். பீர் ரீ ரீ மெல்லினத்துல உச்சரிப்பு இடத்துக்கு வரல. فسبح بحمد ربك واستغفره பல. ஃபிர் ரெண்டா அது ஃபிர் ரெண்டா வல்லினம். ஃபிர் நாக்கு எங்க போகுது? ஃபிர் ரெண்டா பின்னுக்கு போகுது. فسبح بحمد ربك واستغفره பிறகு பிறகு அல்ல ஃபிர். இர் இஹ் இர் இஹ் இரு இரு என்று கலக்க வரக்கூடாது. வஸ்தக்பிர். இர் இஹ் ரெண்டு தான் சேரணும். இரு இஹு என்று அந்த சேர்றது போகக்கூடாது. فسبح بحمد ربك واستغفره ஏன் தக மாத்துனீங்க? தக் إن தக் தக் அல்ல தேவ். கா மாத்தக்கூடாது. காவல்லினம். فسبح بحمد ربك واستغفره குட். إنه كان توابا தவ்வண்டா பெல அடுத்த பெல அப்படி வராது. வாவு உச்சரிப்பு எப்படி வரும்? தவ்வண்டா பெல. வாவு பெல எல்லாம் மறந்துச்சு. தவ்வண்டா வாவு பெல. வேண்டு வராது. எப்படி வரணும்? தெரியாட்டி ரெக்கார்டா தான் இருக்கணும். و ஆ إنه كان அதான் توابا பெலான்னு சொல்றேன். வாவு பெல என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ரெண்டு மாதிரி ஒரே மாதிரி தான் ஓதுறீங்க. வாவு பெல. தவ்வ தவ்வண்டா பெல இது. واو மெல்லினமா எழுத்து தானே சார்? மெல்லின மாதிரி தான் உச்சரிக்கணும். அதான் சொல்றேன். மெல்லின தான் நீங்க உச்சரிக்கிறீங்க. வேர்டு தான் உச்சரிக்கிறீங்க கீழ் நோக்கி. அதான் பெலான்னு சொல்றேன்.
إنه كان توابا. ஆ இப்போ கொஞ்சம் வருது. எப்படி வரணும்? அந்த உதடுகள் எழுத்துல குவியலாக தங்கி உதடுகள் குவியலாக இருந்தான் விரியும். தவ்வ தவ்வ தவ்வன்னு சொல்லி உதட அசைக்காம அப்படியே வச்சுக்கொண்டு கல்லு மாதிரி வச்சுக்கொண்டு வா உச்சரிக்கல அது கீழ் நோக்கி. உதடுகள் குவியலாகி திருப்பி விரியும். அப்ப அந்த அந்த பகுதியில தான் வல்லினம் வந்து மெல்லினத்துல வரணும். தவ்வ மாறணும். அல்லது பிள்ளை விலங்குது சொல்றது آه. அதே போதும். إنه كان توابا. திருப்பி போதும் மகத்தப்புள்ள. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. திருப்பி போதுங்க. فسبح بحمد ربك واستغفره. سوري. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. திருப்பி திக்காம போதுங்க. فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ம். ரெண்டாவது. إن شانئك هو الأبتر. இந்த வல்லினம் மெல்லினமா? வல்லினம். திருப்பி போதும். إن شانئك هو الأبتر. குட். மூணாவது. حتى زرتم المقابر. பீர் பியர் மாறணும். இன்னும் கொஞ்சம் மாறணும். பீர். حتى زرتم المقابر. திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر குட். إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி போதுங்க. இந்த இடத்துல கேளுங்க. வல்லினம் தானே சார்? ஆ ஏன் வல்லினம்? அதற்கு முன்னுள்ள எழுத்து சுக்கூன் சுக்கூனதுக்கு பெற்று சுக்கூனம் தான் வல்லினம் அப்படியா? சரி ஈன மெல்லினம். ஆ إن ربهم بهم يومئذ لخبير. வல்லினம் பெல எப்ப லஹபியோரண்டு வல்லினத்துக்கு நீங்க ஓதுறீங்க. எங்க மெல்லினம்? மெல்லினம்னு சரியா சொன்னீங்க. ஓத விட்டா வல்லினத்தை ஓதுறீங்க. தலைகீழா ஓதுறீங்களே. إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير. பெல இயோர் தான் வருது. பியோர் என்று வர்றது பெல. إن ربهم بهم يومئذ لخبير. அந்த இயர் கடைசி போகுது. லஹபீர் ரெண்டு தான் போகுது. அதான் பெலன்னு சொல்றேன். நாக்கு பின்னுக்கு போக முடியாது. إن ربهم بهم يومئذ لخبير. இந்த சவுண்ட் இல்லாம பேத்திட்டு ராட சவுண்ட் இல்லாம பேத்திட்டு. மூணாவது பாப்போம். حتى زرتم
المقابر. பீர் அதான் தெரியல. பீர் இப்ப வெளியாயிட்டு. பீர் 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 حتى பீர் முன்னுக்கு வரணும். ராட சவுண்ட் حتى வரணுமா? زرت இந்த உச்சரிப்பு வரணுமா? حتى அது பேல. حتى زرتم المقابر. ம் இப்போதுங்க நாளாது. إن ربهم بهم يومئذ لخبير. கடைசி டைம் முடிஞ்சிட்டு. وحصل ما في الصدور. இங்க ராட உச்சரிப்பார்ல காணல வழியில மெல்ல ஒண்ணும் கேட்கல. وحصل ما في الصدور. கடைசி சவுண்ட் கிளியர் இல்ல. திருப்பி ஒரு பாருங்க. وحصل ما في الصدور. இப்போ வண்டி ரெக்கார்டு கிளம்ப டைமுக்கு முன்னே ஜாயின் ஆகணுமா? வந்து 5 நிமிஷம் லேட் ஆகி அதுலேயும் 5 நிமிஷம் ரெக்கார்டிங்கில் பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனை பேசிட்டு லேட்டாக போடாது.